நீங்க யூடியூப்ல மாஸ்டர் ஆகணும் அப்படின்னம்னா இந்த 25 லெசன்ஸ் 25 பாடத்தை நீங்க கண்டிப்பா கத்துக்கிட்டே ஆகணுங்க. இது நான் எப்படி கத்துக்கிட்டேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 2023ல என்னோட சேனல் ஆரம்பிச்சேன். நானும் ஆரம்ப காலகட்டத்தில் கன்சிஸ்டன்சியா இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 மாசம் நல்லா கன்சிஸ்டன்சியா இருந்தேன். மறுபடியும் விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் நான் தொடங்கியிருக்கேன். உண்மையை நான் சொல்லிடுறேன். ஆனா இந்த 25 லெசன்ஸ் நான் என்ன கத்துக்கிட்டேன் இந்த 3 வருஷத்துல அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா இதுதான் மனசுல இருந்தா மட்டும்தான் நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சிக்கே நம்ம போக முடியும். ஸோ இது 25 லெசன்ஸும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் யுவர் யூடியூப் சேனல். ஓகே, முதல் லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்ட் செட். ஆமாங்க, யூடியூப் வந்து இட்ஸ் ஃபார் த லாங் டேர்ம் கமிட்மெண்ட். கண்டிப்பா 3-5 வருஷம் நம்ம கன்சிஸ்டண்டா இருந்தா மட்டும்தான் ஒரு சிக்னிஃபிகண்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும். ரெண்டாவது லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் உங்களை மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா இட்ஸ் அ டிமாண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அதாவது மக்களுக்கு ஆல்ரெடி ஒரு கேள்வி இருக்கு யூடியூப்ல, அதை தான் வந்து கேட்குறாங்க, அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணி தருது. ஸோ அந்த கோணத்துல தான் நாம மோட்டிவேட் ஆகி இதை பண்ணணும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நாலேஜ் அப்ளிகேஷன். யார் வேணாலும் நாலேஜ் எடுத்துக்கலாம், ஆனால் அதை அப்ளை பண்ணுனா தான் ஒரு லாஜிக்கலாக நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உள்ள இன்டர்னலா உள்ள குதிச்சு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸை சேர்த்து எடுத்தா மட்டும்தான் கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும். 4வது லெசன் என்ன அப்படின்னா ப்ரெடிக்டபிலிட்டி. அதாவது என்ன அப்படின்னா உங்களோட வீடியோஸ் வந்து சக்சீட் ஆகும், எந்த வீடியோ சக்சீட் ஆகும், எந்த வீடியோ சக்சீட் ஆகாதுன்னு நீங்கள்லாம் ப்ரெடிக்ஷனே பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? இது ஒன்றுமே பண்ண முடியாது யூடியூப்ல. திடீர்னு ஏதாவது ஒரு வீடியோ எங்கேயோ உங்களை கொண்டு போய் விட்டோம். ஸோ அதனால இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்ககிட்ட வேண்டாம். ஓகே, 5வது லெசன் என்ன அப்படின்னா அல்காரிதம். ரொம்ப முக்கியமானது. மினிமம் 100 நாள் எடுத்துக்கும் யூடியூப் உங்களை பத்தி அனலைஸ் பண்ணி உங்களோட எந்த கேட்டகரியில வரீங்க அதை கரெக்டா பிரிச்சு எடுத்து அதே மாதிரி எந்தெந்த வீடியோ யாருக்கெல்லாம் போகும் அப்படிங்கிறதையும் அது கிட்டத்தட்ட 100 நாளுக்கு அப்புறம் தான் அந்த அல்காரிதமே அதுக்கு புரியும். அப்புறம் 6வது லெசன் என்ன அப்படின்னா கம்பாரிசன். அதாவது என்ன அப்படின்னா உங்களோட ப்ரோக்ரஸும் இன்னொருத்தரோட ப்ரோக்ரஸையும் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. அது வந்து கம்ப்ளீட்லி ஒரு டேப். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட விஷயத்தில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னும் பெஸ்ட்டாக எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் யோசிங்க. தயவு செஞ்சு இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணாதீங்க. 7வது என்ன அப்படின்னா பிளாட்ஃபார்மோட ஸ்ட்ராட்டஜி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப 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 புரியணும். ஏன்னா ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்னாவே ஒரு ஃபனல் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் இல்லையா? அது எப்படி கொண்டு வர்றது? ஓகே, சும்மா அதாவது வந்து ரொம்ப ஒரு நூல் இதில் போய் பண்ண வேண்டாம். ஸோ ஃபோக்கஸ் ஆன் டிஸ்கவரி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் பிளாட்ஃபார்ம். ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நல்லா கொண்டு போங்க. 8வது லெசன் என்ன அப்படின்னா எக்யூப்மெண்ட் ஸ்கில்ஸ். ஸோ இந்த காலத்துல எல்லாம் ஏஐ காலத்துல எல்லாம் உங்களுக்கு அத்தனை எக்யூப்மெண்ட் வேணுமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ என்னோட வீடியோஸே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹேஜன் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ல மட்டும் நான் ஸ்பெஷலைசேஷன் ஆயிட்டேன் அப்படின்னா நான் பேசிக்கிட்டே இருந்தால் போதும் அதுவே வீடியோ ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ ஒவ்வொருவது லெசன் என்னன்னா பேக்கேஜிங். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல டைட்டில் இருக்கணும், நல்ல தம்ப்நெயில் பிக்சர் இருக்கணும், ஏன்னா பார்த்த உடனே அது அட்ராக்ட் பண்ணி கிளிக்கபிளாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பேக்கேஜிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10வது விஷயம் என்ன லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டோட கேட்டகரிஸ். நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டில் இருக்கீங்களா, இல்லை எஜுகேஷன். இப்போ நான் வந்து எஜுகேஷன் யாருக்கு நான் பண்ணுறேன்? பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஒரு லீட் ஜென்ரேஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூடியூப் மூலிமா நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் எஜுகேஷன் பண்ணுறேன். ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதில் கிளியர் ஆகிருங்க. 11வது லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி. ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ யூடியூப் ஜேர்னி வந்து ஒரு லோன்லியாக லைக் மைண்டட் பீப்புள் கூட தான் நம்ம வந்து ஜேர்னியே பண்ண முடியும். ஸோ நல்ல ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணுங்க. உங்கள் கம்யூனிட்டியில் வந்து நல்ல டைரக்ஷன் கொடுங்க. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு நிறையா கொடுக்க தான் உங்களோட கம்யூனிட்டி பெருசாகும். ஸோ இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 12வது லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் ஃப்ளோ. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதாவது உங்களோட வீடியோ வந்து எப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்குது, அப்புறம் என்னென்ன ஒரு 4 விஷயம் சொல்லித்தரமா. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 25 லெசன்ஸ். ஸோ படிப்படியாக அப்படியே போகணும். அப்புறம் கடைசியாக கால் டு ஆக்ஷன். ஸோ அதை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள்.
13வது லெசன் என்ன அப்படின்னா கான்டென்ட் பேலன்ஸாக இருக்கணும். அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களோட ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறத நல்லா நீட்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போங்க. தென் 14வது லெசன் என்ன அப்படின்னா பப்ளிக்கோட பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருங்க, வராமலாம் இருக்காது. எல்லாத்தையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இதை மனசில் வச்சுக்கோங்க. இதுதான் 14வது லெசன். 15வது என்ன அப்படின்னா எக்ஸிக்யூஷன் பார்ட். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதாவது என்னன்னா நல்லா நீட்டாக பிளான் பண்ணி, ஓகே, எந்த ஒரு விஷயம் எப்படி எங்கே வரணும் அப்படிங்கிறது பண்ணி ஓவர் திங்க் எதுவுமே பண்ணாமல் எக்ஸிக்யூஷன் வந்து நல்லா பிளான் பண்ணி பண்ணுங்க. ஸோ இதுதான் 15வது லெசன். 16வது லெசன் என்ன அப்படின்னா சிம்பிளிசிட்டி. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பண்ண வேண்டாம். ஏன்னா அது வந்து உங்களோட கன்சிஸ்டன்சியை வந்து ரொம்ப கொண்டு போயிடும். ஸோ சிம்பிளாக இருந்துட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். 17வது லெசன் என்ன அப்படின்னா SEO, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா பேசிக்கான கீவேர்ட்ஸ் என்னங்கிறது கற்றுக்கணும். டேக்ஸ் என்னென்ன மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கணும். அதை எப்படி டிஸ்கிரிப்ஷனில் உள்ளே கொண்டு வர்றது, டைட்டிலில் யூஸ் பண்ண கீவேர்ட்ஸ் எப்படி நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது 18வது லெசன் என்ன அப்படின்னா உங்களோட டாஸ்க் மேனேஜ்மெண்ட். அதாவது என்ன அப்படின்னா அடுத்து என்ன முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருங்க. இந்த வாரத்துக்கு என்னென்ன 3 வீடியோஸ் நம்ம போட போகிறோம், அடுத்த வாரத்துக்கு என்ன பிளான் பண்ண போகிறோம், இதெல்லாம் ஒவ்வொன்றையும் நம்ம கரெக்டாக என்னென்ன கண்டென்ட்ஸ் ரிசர்ச் பண்ணுறோம், எந்த டைமில் நம்ம எடிட்டிங் பண்ணணும். ஸோ டாஸ்க் எல்லாமே மேனேஜ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்கணும். 19வது லெசன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ்டேக்ஸுங்க பண்ணத்தான் செய்வோம். திடீர்னு பேசுகிறப்ப நம்மளுக்கே வாய் குளரும், என்ன ஏதோ தப்பாக பேசிட்டோமோ அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வரும். எனக்கே நிறைய தடவை இருக்குது, எல்லாத்துக்குமே அது ஆகும். அண்ட் வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. நம்ம இதுலேருந்து எப்படி கற்றுக்கிட்டு இன்னும் பெர்ஃபெக்ஷனலிசம் நான் கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ டோட்டலாக 20 லெசன்ஸ் நம்ம பார்த்துருக்கோமா? இல்லை, 19 லெசன்ஸ் தான் பார்த்துருக்கோம். 20வது லெசன் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி. இது முதலே நான் சொன்னேன், பட் இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா ஷெட்யூல் பண்ணி தயவு செஞ்சு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 21வது பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி. இது ரொம்ப ரொம்ப நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து மக்கள் இந்த சைடு வீடியோ பார்க்கலினாலும் அந்த ஆடியோ வந்து கிளியராக கேட்கணும். ஸோ நல்ல நாய்ஸ் ரிடக்ஷன் ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்காங்கிறது சுற்றி முற்றி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 22வது உங்களோட நிஷ். அதாவது எந்த அளவுக்கு ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை நீங்கள் உள்ள டீப்பாக போகிறீங்களோ. இப்போ உதாரணத்துக்கு நிஷ் அப்படின்னா ஃபிட்னஸ், அதுக்குள்ள சப்னிஷ் என்ன அப்படின்னா வெயிட் லாஸ். அப்புறம் அந்த வெயிட் லாஸ் யாருக்கு? வெயிட் லாஸ் ஃபார் நியூ மாம் அப்படின்னா அது வந்து மைக்ரோ நிஷ். ஸோ இந்த அளவுக்கு கிளாரிட்டி நிஷ்ல இருக்கணும். 23வது பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன். கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். இட்ஸ் ஹைலி ப்ராஃபிட்டபிளாக கண்டிப்பாகும். நீங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணி கடைசியாக மானிட்டைஸ் பண்ணுறீங்களோ அது ரொம்ப உங்களுக்கு வந்து உதவும். 24வது பார்த்தீங்க அப்படின்னா அனலிட்டிக்ஸ். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இமீடியட்டாக பண்ண வேண்டாம். ஒரு வீடியோஸ் போட்டீங்க அப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு வந்து அது எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது, அதுலேருந்து அப்போ தான் அந்த டேட்டா ட்ரிவன் டெசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேட்டாவை பார்த்து தான் நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ 24 லெசன்ஸ் பார்த்துட்டோம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 25வது ட்ரஸ்ட் பில்டிங். இது ரொம்ப ரொம்ப மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, உங்களோட வியூவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக வேல்யூ கொடுங்க, சொல்லி கொடுங்க, உண்மையாக இருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 25 லெசன்ஸ். நம்ம கண்டிப்பாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முன்னாடி இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுட்டு அப்புறமா ஆரம்பிங்க. கொஞ்சம் டஃப்பான விஷயம்தான், ஆனால் இதோட விளைவுகள் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை வந்து கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி. உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி வந்து ஒரு
தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது. அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30ல இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, 3வது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸை நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி, சோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒன்று 3வது ஃப்ரீ. 4வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்தணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம் அந்த கம்யூனிட்டியில, உங்களுக்கு என்ன தேவை, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30க்கு Q&A செஷன், உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போறோம் ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன், கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. ஸோ தட் ஒரு எதுக்காக இந்த கம்யூனிட்டி அப்படின்னா இட்ஸ் a கொலாபரேஷன். ஸோ இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ், ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும், நம்மளுக்குள்ள நாமளே வந்து நம்மளோட பிசினஸையும் நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும் மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா, அந்த சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரிசனேட்டிங் வித் யுவர் டார்கெட், அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள், பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.